அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களாகிய எங்களை இந்த உலகத்திலே படைத்து நாங்கள் இந்த உலகத்திலே சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறான். நாங்கள் இந்த உலகத்திலே குறுகிய காலம்தான் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திலே உழைத்து வாழ வேண்டும், சொத்து செல்வங்களை தேடி வாழ வேண்டும், அவற்றை பாதுகாக்க வேண்டும், அவற்றையெல்லாம் செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை காணப்படுகிறது. நாங்கள் சாப்பிட வேண்டும், நாங்கள் குடிக்க வேண்டும், உடுக்க வேண்டும், எங்களுக்கு வீடு வாசல் தேவை, பயணம் போவதற்கு வாகனங்கள் தேவை, மருந்து எடுப்பதாக இருந்தால் அதற்குரிய வசதிகள் தேவை. எனவே இந்த உலகத்திலே வாழுவதற்கு இந்த ஏற்பாடுகள் எல்லாம் தேவை. அந்த ஏற்பாடுகளுக்கான எல்லா வசதிகளையும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். வானத்தை பூமியை படைத்தது மாத்திரமல்ல, காற்றை, நிலத்தை, சூரியனை, சந்திரனை, தாவரங்களை, மரங்களை, மிருகங்களை எல்லாம் சலக்கலக்கும் உங்களுக்காக வேண்டி படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆனிலே. வஸஹரலக்கும் உங்களுக்காக வேண்டி வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். எனவே எங்களை சூழ இருக்கின்ற இந்த எல்லா விஷயங்களையும் பயன்படுத்தி நாங்கள் தேவையான உழைப்பு முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நாங்கள் சம்பாதிக்க வேண்டும், பொருள் தேட வேண்டும், அவற்றை பாதுகாக்க வேண்டும், அவற்றை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்ய வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கின்ற கட்டளையாக இருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை விரிவாக சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனாலும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அது என்ன விஷயம் என்றால், நாங்கள் எங்களுக்கு வந்து சேருகின்ற சொத்து சுகங்கள் எல்லாம் ஹலாலான முறையில் தான் எங்களிடத்திலே வந்து சேர்ந்திருக்கிறதா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். ஹலாலான உழைப்பு, ஹலாலான சம்பாத்தியம், இந்த சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்திலே எங்களுடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் மிகவும் கண்டிப்பாக இருப்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் எவ்வளவுதான் தொழுதாலும், நோன்பிருந்தாலும், ஏனைய வணக்க வழிபாடுகளில் நாங்கள் ஈடுபட்டாலும் எங்களுடைய உழைப்பு ஹராமாக இருக்குமாக இருந்தால் முதலாவது எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இரண்டாவது அல்லாஹ் தஆலா எங்கள் மீது கோபப்படுவான். அடுத்ததாக நாளை மறுமையிலே பயங்கரமான தண்டனைகளை நாங்கள் அல்லாஹ் பாதுகாக்க சந்திக்க வேண்டி வரும் என்பதை நாங்கள் எல்லோரும் மனதிலே கொள்ள வேண்டும். நான் அணிந்திருக்கின்ற ஆடை, நாங்கள் சாப்பிடுகின்ற சாப்பாடு, நாங்கள் அமர்ந்திருக்கின்ற வீடு, குடியிருக்கின்ற வீடு, பயணம் செய்கின்ற வாகனம், அது எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வயிற்றுக்குள் செல்லக்கூடிய ஒவ்வொரு சோத்து மணியும் கூட ஹலாலான உழைப்பின் மூலமாக பெறப்பட்டதாக இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏன் இதனை சொல்லுகிறோம் என்றால், இது ஒரு மனிதனுடைய விமோசனத்தோடு, நாளை மறுமையிலே அவனுக்கு கிடைக்க இருக்கின்ற சுவர்க்கத்தோடு நரகத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே ஒரு சாராருக்கு வைல் எனப்படக்கூடிய ஒரு நரகத்தை தயார் பண்ணி வைத்திருக்கிறான். வைல் என்றால் நரகவாதிகளுடைய உடம்பிலிருந்து வெளிவரக்கூடிய இரத்தம், சீல் போன்றவற்றினால் ஓடக்கூடிய ஒரு ஆறு. அந்த ஆறு தயார் செய்து வைக்கப்பட்டிருப்பது யாருக்கு? வைலுல் முத்தஃபிஃபீன், யாரெல்லாம் தங்களுடைய அளவை நிறுவைகளிலே மோசடி செய்கிறார்களோ, அநியாயம் செய்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் அந்த ஆறு, அந்த பயங்கரமான ஆறு, அந்த மோசமான அந்த ஆறு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா ஒரு சூராவுக்கே பெயர் வைத்து, சூரத்துல் முத்தஃபிஃபீன் என்று பெயர் வைத்து அந்த சூராவை ஆரம்பிக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் நினைப்போம் இது ஒரு சாதாரண விஷயம் தானே, அளந்து எடுக்கின்ற பொழுது
அதிகமாக அளந்து எடுப்பது, மற்றவர்களுக்கு அளந்து கொடுக்கின்ற பொழுது குறைத்து அளந்து கொடுப்பது. இதுதான் வியாபாரத்திலே அளவை நிறுவையிலே செய்யப்படுகின்ற மோசடி. இந்த மோசடிக்கு சாதாரண ஒரு தண்டனை அல்ல, பயங்கரமான தண்டனை வழங்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே வந்த ஒரு முக்கியமான ஒரு நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்து, நீங்கள் அல்லாஹு தஆலாவை மாத்திரம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனை மாத்திரம் தான் வணங்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுடைய பிரச்சாரத்தினுடைய மிக முக்கியமான பங்கு என்னவென்றால், அவர்கள் எது விஷயமாக கூடிய அளவு கவனம் செலுத்தினார்கள் என்று கேட்டால், வியாபாரத்திலே, கொடுக்கல் வாங்கலிலே, அளவை நிறுவையிலே மோசடி செய்ய வேண்டாம் என்ற விஷயத்துக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அது குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை சுமார் 10க்கு மேற்பட்ட இடங்களிலே சொல்லி காட்டுகிறார். அவர்கள், அந்த சமூகத்தவர்கள் ஐக்கா எனப்படக்கூடிய ஒரு பிரதேசத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்களுடைய மிக பிரமாண்டமான பயங்கரமான 2 குற்றங்கள். முதலாவது, அளவை நிறுவையிலே அவர்கள் மோசடி செய்தார்கள். இரண்டாவது, வழிப்பறி கொலை செய்தார்கள். வழிப்பறி கொள்ளை என்றால் என்ன? பகிரங்கமாக ஒருவர் தெருவிலே தன்னுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது அதன் மீது அத்துமீறல் செய்து அதனை பறித்து களவெடுத்து, களவு என்றால் அது வேறு, திருட்டுத்தனமாக எடுப்பது. வழிப்பறி என்று சொல்லுகின்ற பொழுது அந்த மனிதன் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே அதனை கடத்தி கொண்டு பறித்து கொண்டு போவது, அந்த குற்றத்திலும் அவர்கள் ஈடுபட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா பின்வருமாறு சொல்லுகிறான், வைலா மதியன அஃபாஹும் ஷுஐபா, மதியன் வாசிகளிடத்திலே நாங்கள் அவர்களுடைய சகோதரர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்கள் அனுப்பினோம். அனுப்பி என்ன செய்தோம்? உபுதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹ் தஆலாவை வணங்குங்கள் என்று சொன்னோம். வலா தன்குசுல் மிக்யால வல் மீசான், அளவையையும் நிறுவையையும் நீங்கள் குறைக்க வேண்டாம் என்று சொன்னோம். அளந்து எடுக்கின்ற பொழுது, அளந்து கொடுக்கின்ற பொழுது நீதி நியாயமாக நடந்து கொள்ளுங்கள், அநியாயமாக நடந்து கொள்ள வேண்டாம் என்று கட்டளை சொன்னோம். வலா தபகசுன் நாஸ அஷ்யாஅஹும், மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை குறைக்க வேண்டாம் என்று சொன்னோம். வலா தஅஸவு ஃபில் அர்தி முஃப்ஸிதீன், பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொன்னார். பூமியிலே குழப்பம், பூமியிலே விஷமம், மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருப்பது, அவர்களுடைய சொத்துக்களை திருடுவது, பகற்கொள்ளையிலே ஈடுபடுவது, இந்த குற்றங்களை அவர்கள் செய்து வந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த குற்றங்களில் இருந்து தவிர்த்து கொள்ளவில்லை. எனவேதான் அந்த சமுதாயம் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது புவி நடுக்கத்தின் மூலமாக அவர்களை அல்லாஹு தஆலா புவி நடுக்கத்தின் மூலமாக தண்டித்து அவர்களுடைய வீடுகளுக்குள்ளேயே அசைய முடியாதவர்களாக மாற்றி அவர்களை இறக்கச் செய்தான், அழித்தான் என்ற கருத்து குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. ஒரு நபி இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள். அவர்களுடைய பிரதானமான நோக்கமாக அமைகிறது என்ன? வியாபார கொடுக்கல் வாங்கலிலே இடம்பெற்ற ஒழுங்கீனங்களை சீர் செய்வது. அளந்து எடுக்கின்ற பொழுதும் அளந்து கொடுக்கின்ற பொழுதும் நீதி நியாயமாக நடப்பதில்லை, நிறுவையிலே மோசடி செய்வது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த முறையில் ஒரு மனிதன் தன்னுடைய சம்பாத்தியத்தை செய்வானாக இருந்தால், மற்ற மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிமைகளை குறைத்து கொடுப்பானாக இருந்தால், அதன் மூலமாக அவன் பெறுகின்ற லாபம், வருமானம் தெளிவாகவே ஹராமான, அந்த ஹராமான சம்பாத்தியம் அவனை பாதிக்கிறது. அவன் நாளை மறுமையிலே வயலூன் எனப்படக்கூடிய அந்த பயங்கரமான தண்டனையை சந்திக்க வேண்டி வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, வியாபாரம் செய்கின்ற பொழுது ஒரு முக்கியமான குற்றம் இடம்பெறுகிறது. அது என்னவென்றால், அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் யமீனுல் கமூஸ் என்று சொன்னார்கள். அல் யமீனுல் கமூஸ் என்றால் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வது. ஒரு மனிதனிடத்திலே இருக்கின்ற ஒரு பண்டம், ஒரு வியாபார பொருள், அதனை அவன் விற்க போகின்றான். இப்போது அதனை எப்படியாவது விற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த பண்டத்தை பற்றிய பிழையான வர்ணனைகளை அவன் செய்கிறான்.
அது உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டதாக இருக்கும், ஆனால் அது வெளிநாட்டிலிருந்து வந்தது என்று அவன் சொல்லுவான். சில நேரங்களில் அதற்காக வேண்டி அவன் ஸ்டிக்கர்களை ஒட்டுவான். சர்வசாதாரணமாக இன்று நடைபெறுகின்ற ஒரு வியாபார முறைமை எக்ஸ்பயரி டேட் என்று நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு பண்டம் குறிப்பிட்ட ஒரு தினத்துக்கு அப்பால் விற்பனை செய்யப்படக்கூடாது, நுகரப்படக்கூடாது என்ற காரணத்தினால்தான் அதற்கு அப்படியான ஒரு தினத்தை கட்டுப்பாட்டு சபை போட்டிருக்கிறது. ஆனால் அந்த தினத்துக்கு மேலால் வேறொரு தினத்தை ஸ்டிக்கராக ஒட்டி ஒரு மனிதன் விற்பனை செய்கின்ற பொழுது அது அல்-கமீஸ், மிக மோசமாக ஒரு மனிதனை நரகத்தில் அமிழ்த்திவிடக்கூடிய சத்தியம் என்று அதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா 3 பேரை பார்க்கவும் மாட்டான், அவர்களோடு பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். 3 பேரை பார்க்கவும் மாட்டான். பாருங்கள், எவ்வளவு பெரிய துரதிஷ்டம் என்று பாருங்கள், எவ்வளவு பெரிய அநியாயம் என்று பாருங்கள். அல்லாஹு தஆலாவை சந்திப்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம். அவனை சந்தித்து அவனோடு அளவலாவி அவனுடைய சுவர்க்கத்தை அனுபவிப்பது. ஆனால் நாளை மறுமையிலே பின்வரும் 3 நபர்களோடு பேசவும் மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அவர்களிலே ஒருவன் யார்? அல் முனஃபிகு சில்அதஹு பில் ஹலிஃபில் காதிப், தன்னுடைய வியாபார பண்டத்தை பொய்யான சத்தியத்தின் மூலமாக விற்பனை செய்வதற்கு முயற்சிக்கின்ற வியாபாரி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த விஷயமாக நாங்கள் கூடுதலான ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பண்டத்தை, ஒரு பொருளை நாங்கள் விற்பனை செய்கின்ற பொழுது அதனுடைய குறைபாடுகளை கட்டாயமாக நாங்கள் கட்டாயம் சொல்லியாக வேண்டும். இதில் இப்படிப்பட்ட நிறைகள் காணப்படுகின்றன, இப்படிப்பட்ட குறைபாடுகள் காணப்படுகின்றன, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அதனை நீங்கள் எடுக்கலாம் என்று சொல்ல வேண்டும். உண்மையிலே ஒரு பண்டத்தின் தன்மை பற்றி, ஒரு பொருளினுடைய உண்மையான தன்மையை பற்றிய அறிவு அந்த கஸ்டமருக்கு கிடையாது. அங்கு வருகின்ற அந்த கஸ்டமரை பொறுத்தவரையில் அவருக்கு அது கிடையாது. வியாபாரி சொல்லுவதையெல்லாம் அந்த கஸ்டமர் நம்பிக்கொள்கிறார். இந்த நேரத்திலே நம்பிக்கை நாணயமாக அந்த வியாபாரி நடக்காமல் அந்த வியாபார பண்டத்தை பற்றிய பிழையான வர்ணனைகளை சொல்லுகின்ற பொழுது அந்த கஸ்டமர், அங்கு வந்திருப்பவர் ஏமாற்றப்படுகிறார். அதனை விடவும் பெரிய ஏமாறுதல் வேறு எதுவாக இருக்க முடியும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எனவே 2வது விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். முதலாவது அளவை நிறுவையிலே மோசடி செய்வதன் மூலமாக உழைப்பது, 2வது பொய் சத்தியம் செய்வதனூடாக ஒரு பண்டத்தை விற்பனை செய்வது. இது எல்லாம் சாதாரண குற்றங்கள் அல்ல. அல் யமீனுல் கமூஸ், கமஸ என்றால் அமிழ்த்தினான் என்பது அர்த்தம். நாளை மறுமையிலே ஒரு மனிதனை நரகத்துக்குள் அமிழ்த்தக்கூடிய பாவமாக அது இருக்கிறது. நரகத்துக்குள் அமிழ்த்தக்கூடிய, அவனை அப்படியே மூழ்கடிக்க செய்யக்கூடிய ஒரு பாவம் அதுவாக இருக்கிறது. இது 2வது மிகப்பெரிய குற்றம். 3வதாக லஞ்சம் எடுப்பதும் லஞ்சம் கொடுப்பதும், பிரைபரி என்று நாங்கள் சொல்லுவோம். ஒரு காரியத்தை இலகுவாக சாதித்துக் கொள்வதற்காக சிலர் குறுக்கு வழிகளிலே லஞ்சம் கொடுத்து தங்களுடைய காரியங்களை சாதிக்க பார்க்கிறார்கள். சில உயர் அதிகாரிகள், சில கொந்தராத்துக்காரர்கள் அல்லது அரசியல்வாதிகள் அல்லது மிகப்பெரிய இடங்களிலே உட்கார்ந்திருக்கின்ற அதிகாரிகள் இந்த லஞ்சத்தை பெற்று தங்களுடைய வயிறை வளர்க்கிறார்கள். இது ஒரு சாதாரண குற்றம் அல்ல. ரிஷ்வா எனப்படுகின்ற இந்த பிரைபரி பெரும்பாவங்களிலே ஒன்று. எப்படி வட்டி சாப்பிடுவது ஒரு பெரும்பாவமோ, எப்படி விபச்சாரம் செய்வது, களவெடுப்பது, பன்றி இறைச்சியை சாப்பிடுவது என்பது ஒரு பெரும்பாவமோ, அது போன்ற ஒரு பெரும்பாவம் தான் லஞ்சம் கொடுப்பதும் லஞ்சம் எடுப்பதும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅன ரசூலுல்லாஹி ராஷி வல் முர்தஷி, யாரெல்லாம் லஞ்சம் கொடுக்கிறார்களோ அவர்களையும் லஞ்சம் எடுப்பவர்களையும் அல்லாஹு தஆலா சபித்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்று சஹாபாக்கள் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுடைய சொத்து செல்வங்களை உங்களுக்கு மத்தியிலே அசத்தியமான அடிப்படையிலே, பிழையான அடிப்படையிலே சாப்பிடாதீர்கள். பிழையான அடிப்படையிலே
தவறான அடிப்படையிலே உங்களுக்கு மத்தியில் இந்த சொத்து செல்வங்களை நீங்கள் சாப்பிட வேண்டாம். ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் லஞ்சம் கொடுப்பதன் உண்டாக அவர்களை வளைத்துக் கொள்வதற்கு, அவர்களை கைக்குள் போட்டுக் கொள்வதற்கு, அவர்களை உங்களுடைய பக்கம் திருப்பிக் கொள்வதற்காக வேண்டி நீங்கள் அந்த வேலையை செய்கிறீர்களே. அவ்வாறு நீங்கள் லஞ்சம் கொடுத்து மனிதர்களை வளைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்ற சந்தர்ப்பத்திலே என்ன நடைபெறுகிறது என்றால், மக்களுடைய ஒரு சாராருடைய பணத்தை நீங்கள் அப்படியே சாப்பிடுகிறீர்கள். லஞ்சம் என்பது ஒரு துஷ்பிரயோகம். லஞ்சம் என்பது பொருளாதாரத்திலே ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு பலமான அடி. அதன் மூலமாக மனித சமுதாயத்தின் பொருளாதாரம் கூடுதலாக பாதிக்கப்படும். நாங்கள் நினைப்பது போன்று அது இலகுவான காரியம் அல்ல. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது லஞ்சம் என்பதும் ஒரு பயங்கரமான குற்றம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இன்னும் ஒரு காரியம் எமது அன்றாட வாழ்க்கையிலே சர்வசாதாரணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், நாங்கள் எங்களுக்கு ஹராம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற பொருட்களை நாங்கள் மற்றவர்களுக்கு விற்பனை செய்கிறோம். மதுவாக இருக்கலாம், அல்லது பன்றி இறைச்சியாக இருக்கலாம், அல்லது சிலைகளாக இருக்கலாம். இவற்றையெல்லாம் அனுபவிப்பது, பாவிப்பது, உபயோகிப்பது என்பது எங்களுக்கு தடை. எங்களுக்கு எப்படி அது தடையோ அதே போன்றுதான் மற்றவர்களுக்கும் அது தடை, மற்றவர்களுக்கும் அது ஹராம். நாங்கள் மதுவை குடிப்பது ஹராம் என்பது போல மதுவை மற்றவர்களுக்கு விற்பனை செய்வதும் அதற்காக உடந்தையாக இருப்பதும் ஹராம் என்பதை இஸ்லாத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅன அல்லாஹுல் ஹம்ர வஷாரிபஹா வசாகிஹா. எந்த மனிதன், அதாவது அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதுவை அல்லாஹ் தஆலா லஅனத் செய்திருக்கிறான், சபித்திருக்கிறான். அதனை குடிப்பவனை சபித்திருக்கிறான். அதனை மற்றவர்களுக்கு புகட்டுபவன் என்றால் யார்? மற்றவர்களுக்கு அதனை விற்பனை செய்பவன். அதனை விற்பனை செய்பவன். அதனை பிழிபவன். அதனை பிழியும்படி மற்றவர்களிடத்திலே வேண்டிக் கொள்பவன். அதனை மற்றொரு இடத்துக்கு சுமந்து செல்பவன். வல் மஹ்மூலத்து இலைஹி, யாரிடத்திலே அந்த மது சுமந்து செல்லப்படுகிறதோ அவனையும் அல்லாஹ் தஆலா சபித்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் இப்படித்தான் சொல்லுகிறது. நாம் அன்றாட வாழ்க்கையிலே எவ்வளவு அநியாயங்களை அந்த வகையில் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த இடத்திலே மிக தெளிவாக சொல்ல வேண்டும், போதை வஸ்து பாவனை என்பது முற்று முழுதாக இஸ்லாத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது சுத்தமான ஹராம். ஆனால் எங்களிலே சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அதனை நாங்கள் பாவிப்பது மாத்திரம் தானே ஹராம், அதனை மற்றவர்களுக்கு நாங்கள் விற்கலாம் தானே என்று. நிச்சயமாக அது பிழையான கருத்து, 100க்கு 1000 மடங்கு பிழையான கருத்து. இஸ்லாத்திலே அல்லாஹ்வுடைய லஅனத்துக்கு உட்பட்ட ஒரு பாவம். எப்படியும் சம்பாதிக்கலாம் என்பது அல்ல, இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. நாம் நினைத்தவாறெல்லாம் சம்பாதிக்க முடியாது. உங்களுடைய வாகனத்தை மதுவை ஏற்றிச் செல்வதற்கு நீங்கள் வாடகைக்கு கொடுத்தாலும் அதுவும் ஹராம். உங்களுடைய கடையை மது விற்பனை செய்வதற்கு அல்லது லொத்தரை விற்பதற்கு நீங்கள் பயன்படுத்தினாலும் வாடகைக்கு கொடுத்தாலும் அதுவும் ஹராம். அதற்காக வேண்டி கணக்கு எழுதுவதும் ஹராம். அதற்காக வேண்டி நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உடந்தையாக இருப்பீர்களாக இருந்தால் அதுவும் ஹராம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எமது நாட்டை எடுத்து பார்த்தால், எமது நாட்டிலே முஸ்லிம்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாக நியாயமான அளவு விமர்சனங்கள் இருந்து வருகின்றன. மாத்திரமல்ல, நாம் கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, மற்றவர்களுக்கு நன்மைகளை ஏற்றுமதி செய்ய வேண்டிய, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய சமூகம், தீமையை தடுக்க வேண்டிய சமூகம் நமது நாட்டிலே தீமைக்கு உடந்தையாக இருக்கிறது. தீமையை இந்த நாட்டிலே வளர்ப்பதற்கு ஒத்துழைப்பு நல்கக்கூடிய ஒரு சமூகமாக இருக்கிறது. குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் சமுதாயம், வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயம், நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள். அண்மை காலத்திலே இந்த ஐஸ் எனப்படக்கூடிய இந்த போதை வஸ்து
இந்த நாட்டையும் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களையும் பிழிந்து நாசமாக்கிக் கொண்டிருக்கிறது. அது பாடசாலைகளுக்குள் நுழைந்திருக்கிறது, அது கிராமங்களுக்குள் நுழைந்திருக்கிறது, இளைஞர்களுடைய வாழ்க்கையை பதம் பார்க்கிறது. இவ்வளவுக்கும் அதனை சப்ளை பண்ணுபவர்கள், அதனை எடுத்துச் செல்பவர்கள் யாராக இருக்கிறார்கள்? முஸ்லிம்களும் கூட அதிலே சம்பந்தப்பட்டிருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். இந்த இடத்திலே இருந்து பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறோம். ஒரு மனிதனுடைய தொழுகையை பற்றி நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா கேட்பான், நோன்பை பற்றி கேட்பான், குர்ஆன் ஓதினீர்களா என்று கேட்பான். அது மாத்திரமல்ல, உங்களுடைய உழைப்பை ஹலாலாக அமைத்துக் கொண்டீர்களா என்றும் கேட்பான். லஞ்சத்தினூடாக, களவினூடாக, வற்றியினூடாக, மற்றவர்களுக்கு மதுவையும் சூதையும் ஏற்றுமதி செய்வதன் ஊடாக உழைக்கப்பட்ட ஒவ்வொரு சதமும் எமது உடம்பில் இருக்கும் வரைக்கும் எமது துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதில்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு நீண்ட பயணம் போய்விட்டு வருகிறான், அவனுடைய தலை பரட்டையாக இருக்கிறது, அவனுடைய உடம்பிலே தூசு படித்ததாக இருக்கிறது, அவன் 2 கைகளையும் வானத்தை நோக்கி உயர்த்தி யா ரப், என்னுடைய இரட்சகனே இரட்சகனே என்று மன்றாடி பிரார்த்திக்கிறான். அவனுடைய துஆ அங்கீகரிக்கப்பட மாட்டாது. காரணம், அவனுடைய சம்பாத்தியம் ஹராமானது, மல்பசுஹு ஹராம், அவன் அணிந்திருக்கின்ற ஆடை ஹராமானது, அவனுடைய சாப்பாடு ஹராமானது, அவனுடைய முழு உடம்பும் போஷிக்கப்பட்டிருப்பது, வளர்க்கப்பட்டிருப்பது ஹராத்தினூடாக என்றால் அவனுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. 40 நவவியாவிலே இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கின்ற 40 ஹதீஸ்களிலே ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு விளையாட்டான விஷயம் அல்ல. எப்படியும் உழைக்கலாம், எப்படியும் பாதுகாக்கலாம், எப்படியும் செலவழிக்கலாம் என்பது அல்ல. ஒவ்வொரு சதத்துக்கும் நாளை மறுமையிலே நாங்கள் கட்டாயமாக அல்லாஹ்விடத்திலே பதில் காட்டியே ஆக வேண்டும். அது எப்படி போனாலும் இந்த உலகத்திலிருந்து போவதற்கு முன்னால் எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலை வரும் என்றால் அதனை விடவும் துரதிர்ஷ்டம் என்னவாக இருக்க முடியும்? வியாபாரிகள் மாத்திரம்தான் தங்களுடைய உழைப்பை ஹராமாக வைத்திருக்கிறார்கள் என்பது அல்ல. நீங்கள் ஒரு கம்பெனியிலே வேலை செய்கிறீர்கள், ஒரு கடையிலே வேலை செய்கிறீர்கள், காலையில் 8 மணிக்கு போக வேண்டும், பின்னேரம் 4 மணிக்கு வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதற்காக வேண்டித்தான் சம்பளம் ஒரு தொகை உங்களுக்காக வேண்டி நிர்ணயிக்கப்படுகிறது என்றால் அந்த நிறுவனத்தின், அந்த தொழிற்சாலையின், அந்த கடையின் உரிமையாளர் உங்களிடத்திலே இருந்து ஒரு சேவையை எதிர்பார்க்கிறார். அதற்கு பகரமாகத்தான் உங்களுக்கு அந்த சம்பளத்தை தருகிறார் என்றால் அவர் எதிர்பார்ப்பது போன்று நீங்கள் அங்கு தொழில் செய்ய வேண்டும். அப்படி தொழில் செய்யாமல் நேரத்தை வீடே கடத்துவீர்களாக இருந்தால் நீங்கள் எடுக்கின்ற சம்பளம் ஹராம் என்பதும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் உங்களுக்கு தருகின்ற சம்பளம் நம்பிக்கை நாணயத்தை பொறுத்தது. அந்த சம்பளத்துக்கு ஏற்ற அந்த வேலை அந்த கடையிலே, அந்த வியாபார தளத்திலே அந்த ஊழியரால், அந்த எம்ப்ளாயியால் அங்கு செய்யப்பட வேண்டும். அது அரசு தொழிலாக இருக்கலாம், அது தனியார் தொழிலாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே எல்லோரும் வியாபாரிகளை நோக்கி மாத்திரம்தான் கையை நீட்டுவது அல்ல. அரசு தொழில் செய்பவர்கள், தனியார் தொழில் செய்பவர்கள், இப்படிப்பட்டவர்களும் கூட, மற்றவர்களுக்கு கீழால் வேலை செய்பவர்களும் கூட தங்களுடைய சம்பாத்தியத்தை ஹலாலாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உண்மையை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டிலே நாங்கள் வாழுவது இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான். எப்போது இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட நாங்கள் தயாரில்லையோ இந்த நாட்டை விட்டு நாங்கள் போய்விட வேண்டும். இந்த நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடாது. இந்த நாட்டுக்கு நாங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த நாடு சொல்லுகிறது நீங்கள் கடத்தல் செய்யக்கூடாது, ஸ்மக்லிங் செய்யக்கூடாது என்று சொன்னால் அதற்கு நாங்கள் கட்டாயம் கட்டுப்பட்டாக வேண்டும். அதற்கு விருப்பமில்லை என்றால் நாங்கள் இந்த நாட்டை விட்டு போய்விட வேண்டும். இந்த நாட்டிலே முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அப்படியான ஒரு குற்றச்சாட்டு நியாயமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அவ்ஃபூ பில் உகூத், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள். உடன்படிக்கைகள்
எக்ரிமெண்ட் என்பவற்றை நிறைவேற்றுவது, பரிபூர்ணமாக பேணுவது என்பது ஒரு குடிமகனுடைய அடிப்படையான கடமையாக இருக்கிறது. இந்த நாட்டில் நாங்கள் பிரஜைகளாக இருந்து இந்த நாட்டின் பயன்களை அனுபவிக்கிறோம் என்றால் அதற்கான காரணம் இந்த நாட்டு சட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்பதுதான். இந்த நாட்டுக்கு நாங்கள் துரோகம் செய்ய முடியாது. இந்த நாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது இது இது செய்யக்கூடாது என்றால் அதனை செய்யக்கூடாதுதான். அப்போதுதான் எமது உடன்படிக்கை என்பது நிச்சயமாக பேணப்படக்கூடியதாக இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் வியாபாரிகளாக வந்தார்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசர்களோடு சமாதான சகவாழ்வை மேற்கொண்டார்கள். இந்த நாட்டிலே இருந்த சிங்கள மக்களோடு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த நாட்டுக்கு வந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த நாட்டிலே நல்ல வியாபாரம் செய்தோம். இந்த நாட்டிலே கொடுக்கல் வாங்கலிலே நீதி நியாயமாக நடந்து கொண்டோம். இந்த நாட்டை கட்டி எழுப்புவதிலே, நேஷன் பில்டிங்கிலே எங்களுக்கு நியாயமான பங்குண்டிருந்தது. தவளம எனப்படக்கூடிய வியாபார முறையை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள். மடிகே எனப்படுகின்ற அந்த நிலைமையை இந்த நாட்டிலே உருவாக்கியவர்கள் முஸ்லிம்கள். அரசர்களுடைய பிரதானிகளாக, ஆலோசகர்களாக, வெளிநாட்டு தூதுவர்களாக முஸ்லிம்கள் இந்த நாட்டில் இருந்து பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு காலம் இருந்தது. முஸ்லிம்கள் என்றால் அவர்களுடைய இருப்பு இல்லாமல் இந்த நாட்டை கொண்டு போக முடியாது என்ற ஒரு காலம் இருந்தது. ஏற்றுமதி இறக்குமதியிலே கரையோர பிரதேசங்களிலே இருந்த பொருட்களை மத்திய மலை நாட்டுக்கு கொண்டு போவதிலே முஸ்லிம்கள் பெரும் பங்கு வகித்தார்கள். முஸ்லிம்கள் வியாபாரம் மட்டுமல்ல, அவர்கள் விவசாயமும் செய்தார்கள். இந்த நாட்டை பொறுத்தவரையில் அவர்கள் வைத்திய துறையிலே பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த நாட்டின் படைகளிலே அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு பங்களிப்பை செய்த ஒரு சமூகம் தான் நாம். எனவே ஏனைய சமூகத்தவர்கள் நினைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக இந்த நாட்டுக்கு தேவையான மக்கள் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்ய மாட்டார்கள். கடத்தல் என்பதோ, குடுவை கடத்துவதோ, விற்பதோ அவர்களுடைய பண்பு அல்ல. அவர்கள் போதை வஸ்துக்களுக்கு எதிரானவர்கள், லஞ்சம் ஊழலுக்கு எதிரானவர்கள். அவருடைய வியாபார கொடுக்கல் வாங்கல்கள் எப்போதும் அழகாகத்தான் இருக்கும் என்ற மனப்பதிவை நாங்கள் ஏனைய சமூகங்களுடைய மனதிலே ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அவசரமாக உழைக்க வேண்டும், எப்படியும் உழைக்க வேண்டும். நாங்கள் மதிப்போடும் மரியாதையோடும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்படியும் உழைக்க முடியும் என்ற அந்த சிந்தனையை நாங்கள் விட்டே ஆக வேண்டி இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆங்கிலத்திலே சொல்வார்கள் லோ அபைடிங் சொசைட்டி. இந்த நாட்டு சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற ஒரு சமூகம், இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்கின்ற ஒரு சமூகம், இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனைய சமூகங்களுடைய உள்ளங்களை வென்ற சமூகம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்படியெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய திருப்தியை நாங்கள் பெறுவதில்லையா? ஏனைய சமூகங்களுடைய திருப்தியை தானா பெற வேண்டும் என்று நீங்கள் யோசிக்கலாம். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைய வேண்டுமாக இருந்தால் கொடுக்கல் வாங்கலிலே நீதி நியாயம் இருக்க வேண்டும். நீதி நியாயம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அடைவோம், உலகத்தில் இருக்கின்ற மனித சமுதாயத்தினுடைய திருப்தியையும் அடைவோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு சம்பவத்தோடு இன்றைய குத்துபாவை நாங்கள் நிறைவு செய்ய பார்க்கிறோம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு இமாம். அவர்கள் ஹனஃபி மதுஹபை ஸ்தாபித்த ஒரு இமாம். அவர்கள் ஒரு கடை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள், ஒரு பிடவை கடை வைத்து வியாபாரம் செய்கிறார்கள். அந்த நேரத்திலே அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு பிடவை, அந்த பிடவையிலே ஒரு குறைபாடு காணப்படுகிறது. இப்போது அவர்கள் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த கடையிலிருந்து சற்று வெளியே போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே ஏற்படுகிறது. எனவே தனது கடையில் இருந்த தனது உதவியாளரிடத்திலே சொல்லிவிட்டு போகிறார்கள், நீங்கள் ஆடைகளை விற்பனை செய்வதாக இருந்தால் குறிப்பிட்ட இந்த ஆடையிலே ஒரு குறைபாடு காணப்படுகிறது, யாராவது வந்து அந்த ஆடையை வாங்குவதற்கு முயற்சித்தால் எந்த குறைபாட்டை சொல்லித்தான் நீங்கள் அந்த ஆடையை விற்பனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஆடையிலே ஒரு குறைபாடு இருக்கிறது, குறைபாட்டோடு எடுக்க விருப்பமாக இருந்தால் நீங்கள் எடுக்கலாம்.
என்று சொல்லி அதற்கு ஒரு விலையை சொல்லி அப்படித்தான் நீங்கள் விற்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சிப்பந்திக்கு சொல்லி அவர்கள் கடையை விட்டு வெளியேறுகிறார்கள். அவர்கள் கொஞ்ச நேரம் கடைக்கு வெளியே சென்றுவிட்டு மீண்டும் கடைக்கு வந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்ட அந்த ஆடை விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. தன்னுடைய சிப்பந்தி இடத்திலே கேட்கிறார்கள், அந்த ஆடைக்கு என்ன நடந்தது? அதனை நான் விற்பனை செய்து விட்டேன் இமாம் அவர்களே. அப்போது சொல்லுகிறார்கள், நீங்கள் அந்த பொருளிலே இருந்த குறைபாட்டை சொல்லித்தானா விற்பனை செய்தீர்கள்? இல்லை, மறந்து விட்டேன் இமாம் அவர்களே, மறந்து விட்டேன். எடுத்துக்கொண்டு போனவர் ஒரு யூதர். இப்போது நான் என்ன செய்வது? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. இஸ்லாத்துக்கு துரோகம் செய்து விட்டீர்கள். வியாபார கொடுக்கல் வாங்கலிலே நீதி நியாயமாக நடக்க வேண்டும், பொருளிலே இருக்கின்ற குறைபாடுகளை சொல்லித்தானே விற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது என்ன செய்யலாம்? நீங்கள் எடுத்த காசை தாருங்கள், நான் அதனை எடுத்துக்கொண்டு அந்த மனிதனை தேடி போகிறேன் என்று சொல்லி அந்த பணத்தையும் கையில் எடுத்து அந்த மனிதனை தேடிக்கொண்டு பயணம் போகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பயணம் தொடர்கிறது. தேடி தேடி அலைகிறார்கள். கடைசியாக அந்த மனிதனை சந்திக்கிறார்கள். சந்தித்து கேட்கிறார்கள், உங்களுடைய கையில் இருக்கின்ற ஆடையை எங்கு வாங்கினீர்கள்? நான் குறிப்பிட்ட இந்த கடையில் வாங்கினேன், கொஞ்சம் அதனை எனக்கு தாருங்கள், அந்த ஆடையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆடையை எடுத்து பார்த்த பொழுது அதிலே அந்த குறைபாடு இருக்கிறது. என்னுடைய சிப்பந்தி உங்களுக்கு இந்த பொருளிலே இருக்கின்ற இந்த குறைபாட்டை சொல்லாமல் தான் உங்களுக்கு விற்பனை செய்திருக்கிறார். எனவே நீங்கள் இதற்குரிய விலையிலிருந்து ஒரு தொகையை குறைத்து விட்டுத்தான் நான் உங்களுக்கு அதனை விற்பனை செய்ய வேண்டும். இதோ மிகுதி பணம், விருப்பமாக இருந்தால் என்னிடத்திலே இருந்து இந்த ஆடையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் அதனை ரிட்டர்ன் பண்ணலாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடந்திருக்கும்? அந்த யூதர் சொல்லுகிறார், அபூ ஹனீஃபா, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நான் உங்களுடைய சிப்பந்தி இடத்திலே கொடுத்து விட்டு வந்த பணம் நாணயம், போலி நாணயத்தை தான் நான் கொடுத்து விட்டு வந்தேன். ஆனால் எனக்கு இப்போது வெட்கமாக இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு தூரம் உங்களுடைய மார்க்க விஷயத்திலே, ஹலால் ஹராம் விஷயத்திலே நீதமாக நடந்து கொள்கிறீர்களே, எனவே இந்த பொருளை நீங்கள் கையிலே எடுங்கள், நான் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வருகிறேன் என்று அந்த யூதர் இஸ்லாத்துக்கு வந்ததாக வரலாறு பதிந்து வைத்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படித்தான் உலகத்திலே இஸ்லாம் பரவியது. பண்பாடுகள் ஊடாக, நீதியின் ஊடாக, நியாயத்தின் ஊடாக வியாபார கொடுக்கல் வாங்கல் என்பது ஒரு சென்சிட்டிவான விஷயம். அந்த விஷயத்திலே யாராவது ஒருவர் ஏமாற்றப்படுவாராக இருந்தால் அவர் மிகவும் அதிகமாக பாதிக்கப்படுவார். உங்களுக்கு தரப்பட்ட ஒரு பொருள் போலியானதாக இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் அறிந்து கொண்டால் எவ்வளவு கவலைப்படுவீர்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருப்பது ஹலாலான வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கலிலே. எவ்வளவு மாட மாளிகைகளையும் கட்டலாம், எவ்வளவு வாகனங்களையும் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஓடலாம். ஆனால் நாங்கள் இந்த உலகத்திலிருந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டுத்தான் நாங்கள் போவோம். ஒரு வெண்மையான ஒரு ஆடையை அணிந்து விட்டுத்தான் எங்களை அனுப்புவார்கள். நாங்கள் பாவித்த ஒரு வாகனத்தை எமது கபருக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒரு குழியிலே போட்டு மூடி அதனோடு சேர்த்து அனுப்புவோமே என்று யோசிக்க மாட்டார்களே. அதற்குள் தானா இவ்வளவு ஆட்ட ஓட்டம், அதற்குள் தானா இவ்வளவு ஹராமான சம்பாத்தியம்? ஒரு விடவையை தவிர வேறு எதனையும் எடுத்துக்கொண்டு போகாத வாழ்க்கை அல்லவா இந்த வாழ்க்கை? இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை ஏன் நாம் உணர்ந்து கொள்வதில்லை? ஏன் மற்றவர்களுடைய கழுத்தை முறிக்க வேண்டும்? ஏன் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டும்? இப்படியெல்லாம் திரட்டிய சொத்துக்களை நாங்கள் விட்டுவிட்டு தானே போவோம். முதலாவது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனது ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹு தாலாவால் பார்க்கப்படுகிறது. நான் மௌத்தாகின்ற சந்தர்ப்பத்தில் யாருக்கும் கடன் இல்லாமல் மௌத்தாக வேண்டும் என்ற அந்த உணர்வோடு எமது கொடுக்கல் வாங்கல்களை அமைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைவோமாக. யா அல்லாஹ், எங்களுடைய உழைப்புகள் அனைத்தையும் நீ ஹலாலானதாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் மௌத்தாகின்ற சந்தர்ப்பத்திலே யாருக்கும் அநியாயம் செய்யாதவர்களாக,
யாருடைய சொத்துக்களையும் திருடாதவர்களாக, அனைவருடைய கடன்களையும் கொடுத்தவர்களாக இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று செல்வதற்கான சந்தர்ப்பத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய கடந்த கால பாவங்களில் மன்னித்தருள்வாயாக. மௌத்தாகின்ற சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய அந்த பாக்கியத்தை எம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கின்ற பொழுது தூய்மையான உள்ளத்தோடு உன்னை சந்திக்கின்ற அருமையான பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. எங்களது தாய் தகப்பனுடைய பாவங்களையும் நீ மன்னிப்பு